மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 13, அதிகாரம் 53, இறை வார்த்தைகள் 12. இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் ஆட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறு அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பத்தி நிற்பர், ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வார். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளம் தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்று மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம், நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகில் நின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வான் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றம் நீக்கும் பலியாக தந்தார். எனவே தம் வழி மரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுள்ளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனைக் கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவருக்கிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் தம்மிய சாவுக்கு கையளித்தார், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார், கொடியோருக்காக பரிந்து பேசினார்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருள்வே. தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகள் அனைவருடையும் பழிச்சொல்லுக்கு நான் ஆளானேன். என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்துக்கு உரியவன் ஆனே. வெளியே என்னை காண்கிறவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானே. உடைந்து போன மட்கலத்தை போலானே. தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆனால் ஆண்டவரே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நீரே என் கடவுள் என்றே. என் கதி உம் கையில் உள்ளது. ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்தும் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களை மனதினும் கொள்ளுங்கள். உங்கள் நெஞ்சம் உறுதி கொள்ளட்டும். தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 14 16 முடிய மற்றும் 5ஆம் அதிகாரம் 7 9 முடிய இறைவார்த்தைகள். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி
தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து சாவை ஈர்க்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஈர்க்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவரிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறேன்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவரிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன் தானே என்று கேட்டனர்.
அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா? என்ன, உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீ சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா, அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவரிடம் நான் குற்றமொன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவரிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றார். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான்.
ஆனால் யூதர்கள், நீர் இவரை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தார். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தார். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபத்தா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தார். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்தபின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள்.
அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரை இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறியது. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்கள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளைக்கோளமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமணப் பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் மிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நாள். காரணம், ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பு நடைபெற்ற ஒரு நாள். இது சாதாரண இறப்பல்ல, ஒரு இறைமகனின் சாவு. இது வெற்றுச்சாவு அல்ல, ஒரு கொலை. இது சாதாரண கொலை அல்ல, திட்டமிடப்பட்ட மிக பெரும் கொடூரமான அரசியல் படுகொலை. இயேசுவினுடைய சாவு இந்த உலகத்திற்கு ஒரு அர்த்தத்தையும் பொருளையும், மானுட சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த ஒரு அர்த்தத்தையும் அடையாளத்தையும் விட்டு சென்றிருக்கின்றது. வழக்கமாக வரலாற்றில் மனிதர்கள் பிறப்பார்கள். பின்னர் அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு புரிதலும் ஒரு வரலாற்று நகர்வும் அந்த தலைவருடைய வாழ்க்கையில் அரங்கேறுவதுண்டு. எந்த ஒரு பிறப்பும் நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிறப்பல்ல, மாறாக சில பிறப்புகள் மாத்திரமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிறப்பு. அதே சமயத்தில் எந்த ஒரு இறப்பும் எவருக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒரு இறப்பு அல்ல, சாவு அல்ல. இன்றைக்கு இயேசுவினுடைய சாவை 2 விதத்தில் உற்று நோக்கலாம். ஒன்று, இந்த இறப்பு, இந்த சாவு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு சாவு. இதுவரை மானுட சமுதாயத்தின் வரலாற்றிலே எந்த ஒரு மனிதனுக்கும் சாவு என்பது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி பிறப்பிற்கு முன்பே நிச்சயிக்கப்பட்டதல்ல, இயேசுவினுடைய சாவை தவிர. இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பிறப்பு முன்னறிவிக்கப்படுகின்றது. பிறப்பு மாத்திரமல்ல, ஒரு இறப்பும் அங்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி முன்னறிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் சாவு என்பது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி நிச்சயிக்கப்படவில்லை, இயேசுவை தவிர. இரண்டாவது, இந்த சாவு
அல்லது இந்த இறப்பு அல்லது இந்த கொலை ஒரு லட்சியத்திற்கான ஒரு சாவு, ஒரு லட்சியத்திற்கான இறப்பு இது. காரணம், இயேசு பிறக்கின்ற பொழுதே இவர் இதற்காகத்தான் பிறக்கின்றார், இதற்காகத்தான் வாழ்வார், இதற்காகத்தான் மரணத்தை அடைவார் என்று சொல்லி முன்னறிவிக்கப்பட்ட ஒரு வாழ்வாகவும் சாவாகவும் அது மாற்றம் பெறுகின்றது. உண்மைதான், பல மனிதர்கள் லட்சியத்திற்காக இறந்திருக்கின்றார்கள். ஆனால் லட்சியத்தையே அடித்தளமாக கொண்டு ஒரு பிறப்பும் இறப்பும் நடைபெற்றது என்றால் அது இயேசுவினுடைய பிறப்பும் இறப்பும் தான். நமக்கு தெரியும், விடுதலைக்காக உயிர் கொடுத்த தியாக உள்ளங்கள் ஏராளம் லட்சியத்திற்காக இறந்தார்கள். போரிலே அண்டை நாட்டு படை தன்னுடைய நாட்டை கைப்பற்றிவிடக்கூடாது என்ற லட்சிய வெறியோடு போராடி இறந்த போர் வீரர்கள் லட்சியத்திற்காக வாழ்ந்து மடிந்தவர்கள். பல புரட்சிவாதிகள், போராளிகள் தாங்கள் கொண்ட கொள்கைகளுக்காக இறுதி வரை நிலைத்திருந்து அந்த லட்சியத்திற்காகவும் கொள்கைக்காகவும் இறந்தார்கள். அதுவும் ஒரு லட்சிய சாவுதான். இன்னும் வரலாற்றிலே சில மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு தங்களையே தியாகம் செய்து தங்களுடைய உயிரை கொடுத்து அடுத்தவர்களை வாழ வைத்திருக்கின்றார்கள். அதுவும் லட்சிய சாவுதான். அப்போ இப்படிப்பட்ட சாவுகள் எதுவும் முன்னறிவிக்கப்படவில்லை, முன்குறிக்கப்படவில்லை. ஆனால் வரலாற்று ஓட்டத்தின் அல்லது வரலாற்று நகர்விலே அந்த சாவுகள் யதார்த்தமாக நடைபெற்றன. ஆனால் இயேசுனுடைய சாவு யதார்த்தமான சாவு அல்ல, திட்டமிட்ட ஒரு சாவு, திட்டமிட்ட ஒரு கொலை. எனவேதான் இயேசுவினுடைய இந்த இறப்பு மற்ற லட்சிய சாவுகளிலிருந்து வித்தியாசம் பெற்றதாக இருக்கின்றது. அப்ப இயேசுவினுடைய சாவு எதற்காக நடைபெற்றது, எப்படி நடைபெற்றது, கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும். உண்மைதான், ஆதி மனிதன் கடவுள் கொடுத்த அருளை இழந்து பாவம் செய்கின்றான். பாவம் செய்ததால் கடவுளுடைய உறவு நிலையிலிருந்து அவன் தூக்கி எறியப்படுகின்றான். மனிதன் கடவுளோடு இணைந்திருப்பதே ஒரு முக்கியமான ஒரு நிலை. ஆனால் அந்த இணைப்பு பிரிக்கப்படுகின்றது பாவத்தால். எனவே அவன் இழந்து போன அந்த அருள் உயிரை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு இன்னொரு இறைமகனுடைய அருள் உயிர் பலியாக கொடுக்கப்படுகின்றது. எனவே இயேசுவுடைய சாவு இது தொடக்கத்தில். அப்ப இயேசுவினுடைய சாவு இந்த உலகத்து மக்களுக்கு மீண்டும் இழந்து போன அருளுயிரை பெற்று கடவுளோடு இணைப்பதற்கு ஒரு பாலமாக, ஒரு அடித்தளமாக அமைகின்றது. அதோடு மாத்திரமல்ல, எந்த பாவச் சார்பு நாட்டங்களினாலும் தீய எண்ணங்களினாலும் கடவுளிடமிருந்து நாம் பிரிந்து வந்தோமோ அதை வென்றெடுப்பதற்கு ஒரு போர்க்களமும் ஒரு போராட்டமும் தேவைப்படுகின்றது. அதுதான் இயேசுவினுடைய சாவினுடைய அர்த்தம். இயேசு ஒரு போர்க்களத்தையும் ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கின்றார். அப்ப எதற்காக இந்த சாவு? உண்மைதான், மனிதன் இறைவனோடு இணைவதற்கு இந்த சாவு தேவைப்படுகின்றது. ஆனால் அந்த சாவினுடைய நீட்சியும் அதனுடைய அர்த்தமும் இன்னொரு கோணத்திலே பார்க்கப்பட வேண்டும். ஒருவனே ஆதி மனிதனுடைய ஒரு பாவச்சார்பை மாத்திரம் நாம் மனதில் கொண்டால் நம்முடைய வாழ்வு அர்த்தமற்றதாகிவிடும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய, ஒவ்வொரு சமூகத்தினுடைய நல்வாழ்க்கைக்காகவும்
உன்னதமான மாண்புமிக்க வாழ்க்கைக்காகவும் இந்த போர்க்களமும் போராட்டமும் தேவைப்பட்டது. எனவே இயேசுவினுடைய சாவு இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அர்த்தத்தையும் பொருளையும் குறிப்பாக ஒரு தனி மனிதனுடைய நல்வாழ்க்கையையும் ஒரு சமூகத்தினுடைய நல்வாழ்க்கையையும் மனிதர்களுடைய மாண்பையும் மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக தேவைப்பட்டது. அப்போ இயேசு வெறுமனே ஒரு பாவத்திற்காக அல்லது பாவ சூழ்நிலைக்காக மாத்திரம் இறக்கவில்லை, அது அதனுடைய பின்னணி. ஆனால் இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவினுடைய சாவு ஒவ்வொரு மனிதனையும் மீண்டும் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற, அல்லது ஒவ்வொரு சமூகத்தையும் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு ஆழமான லட்சியத்தோடு அந்த சாவு அல்லது அதை ஆண்டவர் இயேசு எதிர்கொள்ளுகின்றார். எனவே இன்றைக்கு இந்த புனித வெள்ளி உணர்வு பூர்வமாக இருக்குதுன்னா, யாருக்கோ எவருக்கோ ஆன ஒரு சாவல்ல, மாறாக எனக்கும் உங்களுக்குமான ஒரு தியாகத்தின் சாவை ஆண்டவர் இயேசு மேற்கொள்ளுகின்றார். அல்லது நம்மை மீட்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இயேசு இந்த போர்க்களத்தை வென்றெடுக்கின்றார். அதான் இந்த சாவினுடைய பின்னணி. அப்போ இயேசுவினுடைய சாவு இந்த அளவுக்கு நம்முடைய உயிரோட்டத்தோடு நம்முடைய உள்ளத்து உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டதுன்னா, அடுத்த கட்டம் எப்படி செத்தார் அப்படிங்கிறது. இன்றைக்கு இயேசுவினுடைய சாவை நாம் மட்டுப்படுத்தி இருக்கின்றோம் அல்லது சுருக்கி வைத்திருக்கின்றோம். என்ன சொல்கிறோம்? இயேசு இறந்தார், இயேசு மரணத்தை எய்தினார், இவ்வளோதான். இல்லை, இயேசுவினுடைய சாவுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த நீண்ட நெடிய ஒரு பயணத்தை நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய சாவு வெறுமனே இறப்பல்ல, மரணம் அல்ல. இது ஒரு திட்டமிடப்பட்டு நிகழ்த்தப்பட்ட கொடூரமான ஒரு அரசியல் படுகொலை. அதான் இயேசுவினுடைய சாவு. ஏன்னா இயேசுவினுடைய சாவை பல நேரங்களில் நாம் கட்டுப்படுத்தி இருக்கின்றோம். இயேசு இன்னைக்கு இறந்துட்டாரு. இறப்புங்கிற வார்த்தைக்கும் கொலை அப்படிங்கிற வார்த்தைக்குமே வித்தியாசம் இருக்கின்றது. கொலைங்கிற வார்த்தைக்கும் படுகொலை அப்படிங்கிற வார்த்தைக்கும் இன்னும் அதிக வித்தியாசம் இருக்கின்றது. படுகொலை அப்படிங்கிறதுக்கும் திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலை அப்படிங்கிறதுக்கும் இன்னும் அதிக வித்தியாசம் இருக்கின்றது. திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலை அப்படிங்கிறதுக்கும் ஆதிக்க வெறி பிடித்த மனிதர்களும் அரசியல் சூழ்ச்சிகளால் தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள நினைத்த அந்த ஆணவம் பிடித்த மனிதர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு இறைமகனை படுகொலை செய்தார்கள் அப்படிங்கிறது அதனுடைய உச்சகட்டம். எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பல நேரங்களில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இயேசு இன்னைக்கு இறந்துட்டார். உண்மைதான், இறந்தார். இறப்பல்ல அது. இது ஒரு கொலை, படுகொலை, திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலை. ஆதிக்க சக்திகளுக்கு இது ஒரு வெற்றியின் நாள் போல. காரணம், அவர்கள் திட்டமிடப்பட்ட அந்த சதி திட்டத்திற்குள்ளாக ஆண்டவர் இயேசு இறக்கின்றார், கொலை செய்யப்படுகின்றார். எனவே இந்த பின்னணியில் கொஞ்சம் இயேசுவினுடைய அந்த சாவை நாம் உற்று பார்க்க வேண்டும். இயேசுவனுடைய வாழ்வு முழுவதும் ஒரு போராட்ட களமாக மாறி இருந்தது. காரணம், அவருடைய தொடக்கத்திலிருந்து இறையாட்சியை போதிக்கின்ற பொழுது இறையாட்சியினுடைய உண்மைத்தன்மையும் இறையாட்சியினுடைய நேர்மையும் நீதியையும் அவர் எடுத்துரைக்கின்றார். அதிலிருந்து எல்லளவும் இம்மியளவும் அவர் பின்வாங்கவில்லை. எனவே உள்ளதை உள்ளவாறு எடுத்துரைக்கின்றார். இறையாட்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்டது என்பதை எடுத்துரைக்கின்றார். இந்த கட்டத்தில் தான் அங்கு நடைபெற்று கொண்டிருந்த இருளின் ஆட்சி இந்த இறையாட்சியோடு மோதுகின்றது. எனவே இறையாட்சிக்கும் இருளின் ஆட்சிக்கும் அங்கு மிகப்பெரிய ஒரு போர்க்களம்
உருவாகின்றது, ஒரு போராட்டம் ஏற்படுகின்றது. அவருடைய 3 வருடமும் அதான், அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட அந்த 3 வருடமும் அவருடைய போதனையின் பொழுது இறையாட்சிக்கும் இருளின் ஆட்சிக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் போர் வெடித்துக் கொண்டே இருந்தது. இறையாட்சி சொல்லியது மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று, இருளின் ஆட்சி சொல்லியது மனிதர்களை வெறுக்க வேண்டும் என்று. இறையாட்சி சொல்லியது மனிதர்களை மன்னிக்க வேண்டும் என்று, இருளின் ஆட்சி சொல்லியது மனிதர்களை தண்டிக்க வேண்டும் என்று. இறையாட்சி சொல்லியது ஓய்வு நாள் மனிதனுக்காக என்று, இருளின் ஆட்சி சொல்லியது மனிதன் ஓய்வு நாளுக்காக என்று. இறையாட்சி சொல்லியது மனிதர்கள் மீண்டும் மன்னிக்கப்பட்டு புதிய வாழ்க்கைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியவர்கள் என்று. இருளின் ஆட்சி சொல்லியது அவர்கள் கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் என்று. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் உதாரணம். எனவே இயேசு இறையாட்சிக்கும் இருளின் ஆட்சிக்கும் ஆன ஒரு போர்க்களத்தை, ஒரு போராட்ட களத்தை அங்கு உருவாக்குகின்றார். இந்த போர்க்களத்தில் இயேசு தனித்து விடப்படுகின்றார். அதான் இந்த இறையாட்சியினுடைய உச்சகட்ட நிகழ்வு. ஒட்டுமொத்த உலகமும் ஒரு பக்கமும், இயேசு தனியாகவும் நிற்கின்றார். இயேசுவோடு யாரும் இல்லை. ஆனால் இறையாட்சிக்காக, அந்த விழுமியங்களுக்காக, மனித மாண்புகளுக்காக அந்த உண்மையை ஒருபோதும் இயேசு திரும்ப பெறவில்லை. அந்த அன்பை, அந்த மன்னிப்பை ஒருபோதும் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் இருளின் ஆட்சி, மக்கள், அடித்தட்டு மக்கள் என்னவென்று புரியாமல் இருளின் ஆட்சிக்கு பலிகடாகின்றார்கள். ஆனால் இருளின் ஆட்சியினுடைய அதிகாரிகளோ ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் செயல்படுகின்றார்கள். அங்கதான் அந்த பரிசேய கூட்டமும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் இருக்கின்றார்கள். அந்த இருளின் ஆட்சி இந்த கூட்டத்தினுடைய பிடிக்குள், அல்லது இந்த கூட்டம் இருளின் ஆட்சிக்குள் தன்னை அனுமதித்து கொண்டு இயேசுவோடு போரிடுகின்றது. அதனால தான் இயேசுனுடைய இந்த 3 வருஷம் எல்லா இடங்களிலும் விவாதங்களும் வாக்குவாதங்களும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அதனுடைய பல நிகழ்வுகளில் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனைத்த அந்த பரிசேய கூட்டம், தலைமை குருக்களினுடைய கூட்டம் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. எனவே இங்கு இயேசுவினுடைய சாவு சாதாரண சாவாக எதிர்கொள்ள முடியாமல் போனது. எனவேதான் இந்த இருளின் ஆட்சி அவரை ஒரு படுகொலைக்கு உட்படுத்துகின்றது. ஆணவம், அதிகார வெறி, தங்களுடைய சொத்து, தங்களுடைய சுகபோகமான பதவிகள், இவற்றை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த இருளின் ஆட்சியினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட தலைமை குருக்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் தங்களை தயாரித்துக் கொள்ளுகின்றார்கள். ஒருபோதும் அவர்கள் மனம் மாறவில்லை. இந்த இடத்திற்குள் ஒட்டுமொத்த மக்கள் கூட்டத்தையும் பணம் கொடுத்து, விலை கொடுத்து வாங்கி வருகின்றார்கள். எனவேதான் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கின்றது. இன்னும் சொல்ல போனா, இவன் வேண்டாம், பரபாவே போதும். எந்த அளவுக்கு தீமையை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு கூட்டமாக ஒட்டுமொத்த கூட்டத்தை மாற்றி வைத்து விட்டார்கள். இந்த இடத்துல தான் அந்த போராட்டம் அழுத்தம் பெறுகின்றது, ஆழம் பெறுகின்றது. இயேசு இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து ஒருபோதும் பின்வாங்கி விடவில்லை. ஒற்றை ஆளாக இருந்து அந்த போர்க்களத்தை முன்னெடுக்கின்றார். எனவேதான் அந்த இடத்துல இயேசுவினுடைய அந்த அழுத்தம் எந்த அளவுக்குனா, இந்த இருளின் ஆட்சிக்கு சமமாக அது போரிடுகின்றது. எனவே இந்த இருளின் ஆட்சிக்கு உட்பட்ட அந்த மனிதர்கள் இந்த மனிதனை விட்டுவிட்டால் தங்களுடைய அத்தனை அதிகாரங்களும், அத்தனை மதிப்பு மரியாதைகளும், செல்வாக்கும், சொத்தும், பதவிகளும், பட்டங்களும், அல்லது தாங்கள் கட்டி வைத்திருந்த அந்த கட்டுப்பாடுகளும், அல்லது தங்களுக்கு அடிமைகளாயிருந்த மக்கள் கூட்டமும் சிதறிப்போய்விடும் என்று சொல்லி உணர்ந்த அவர்கள் இயேசுவை விட்டு வைக்க அவர்கள் மனமில்லாமல் போயிட்டு. எனவேதான் எப்படியும் கொள்ள வேண்டும் என்ற
எப்படியும் தீர்த்து கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வருகின்றனர். அதனால தான் இன்றைய வாசகம், நீண்ட நெடிய வாசகம், எப்படியெல்லாம் அவர்கள் போட்ட அந்த சதித்திட்டத்தில் இயேசுவை கொண்டு வருகின்றார்கள் என்பது நன்றாக தெரியும். பலமுறை ஒரு போராட்டம். ஏன்னா அவருடைய அந்த வாழ்க்கையில் இயேசுவை இறைவாக்கினராக மக்கள் பார்த்தார்கள். எனவே அவங்களால முடியல, அந்த இடத்துல முடியல. இன்னும் சில இடங்கள்ல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த பொழுது அந்த கூட்டம் இயேசுவிற்கு பின் சென்றது. அவர்களை பிரித்து கொண்டு வர முடியவில்லை. இன்னும் பல இடங்கள்ல சட்டங்களால் இயேசுவை சிக்க வைப்பதற்கு முன் வருகின்றார்கள். அந்த இடத்துல இயேசுடைய சாதுரியமான ஒரு பதில் முடியல. மக்களுக்கு முன்பாக அவரை சிக்க வைக்க முடியவில்லை. எனவே இந்த இறுதி கட்டம், இருளின் ஆட்சியில அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். இதற்கு மேல் இந்த இயேசுவை விட்டு வைக்க கூடாது. விட்டு வைத்தால் ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமும் அந்த பக்கம் போயிடும். விட்டு வைத்தால் நம்மளுடைய அதிகாரம் பறிபோய்விடும். விட்டு வைத்தால் நம்மையே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை அவர்கள் கொண்டு சென்று விடுவார்கள். எனவே முடிவெடுக்கின்றார்கள். இந்த போராட்டம் என்ற நீண்ட நெடிய வாசகத்தில் பிலாத்து ரொம்ப போராடி பார்க்குறான். இவங்கிட்ட குற்றம் இல்லை, அங்கே போய் உட்கார்றான், இங்கே போய் உட்கார்றான், பல விசாரணைகளை நடத்துகின்றான். எந்த இடத்துலையும் விட்டு வைக்கிறது மாதிரியே இல்லை. எந்த அளவுக்கு நயவஞ்சகத்தனம் அப்படின்னா, நாங்கள் சீசருக்கு அடிமை அல்ல என்று சொல்லி இயேசுவிடம் முறையிட்டவர்கள் இங்கு சொல்லுகின்றார்கள், சீசரை தவிர எங்களுக்கு வேறு அரசர் இல்லை என்று சொல்லி. இந்த அளவுக்கு அவருடைய பதவியும் அவருடைய ஆதிக்க வெறியும் அவருடைய ஆணவமும் அல்லது அவருடைய அந்த சொத்தும் செல்வாக்கும் அவர்களை திசை திருப்பியது. அதான் ஆணவ கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு. அங்கதான் இயேசு வெற்றி பெறுகின்றார். ஒட்டுமொத்த கூட்டமும் எதிர்த்து வந்தாலும் இந்த இறையாட்சியினுடைய விழுமியங்களிலிருந்தும் என்னுடைய கொள்கைகளிலிருந்தும் என்னுடைய லட்சியத்திலிருந்தும் ஒருபோதும் மாற்ற முடியாது. எனவே அவருக்கு அறிவிக்கப்பட்ட அந்த சாவை அவர் எதிர்கொள்ளுகின்றார். தெரிந்தே எதிர்கொள்ளுகின்றார். புரிந்தே அவர் அதற்குள் முன்னோக்கி பயணிக்கின்றார். அதான் இயேசுனுடைய தைரியமும் இயேசுனுடைய போராட்ட வெறியும் அவருடைய தீவிரமும். பிலாத்து என்னமோ முயற்சி பண்ணி பார்க்கலாம், முடியல. அவங்க சாட்டிய குற்றத்தில் ஒன்று கூட நிரூபிக்கப்படவில்லை, ஒன்றை கூட அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. எனவே அந்த இடத்துல அவன் தன்னுடைய பதவியை காத்துக்கொள்வதற்கு அவரிடம் கையளித்து விட்டு தான் தப்பித்து சென்று விடுகின்றான். இதுதான் உலகம், இதுதான் இன்றைய மக்களுடைய மனநிலை. இதுதான் ஆதிக்க வெறி பிடித்தவருடைய ஒரு சூழல் அல்லது இருளின் ஆட்சிக்கு உட்பட்டவருடைய மனநிலை. இருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் ஒருபோதும் தங்களை மீட்டு கொண்டு வெளியே வர முடியாது. காரணம், அவர்கள் அதிலே உழன்று அதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகின்றவர்கள். எங்கே இந்த இருளின் ஆட்சியிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வருகின்றானோ அங்கு நிச்சயமாக ஒரு வாழ்வு கிடைக்கும், ஒரு புரட்சி வெடிக்கும். இயேசு அதை நிரூபித்து காட்டுகின்றார். அதனாலதான் அந்த ஒட்டுமொத்த கூட்டம் ஒரு பக்கம் சேர்ந்தாலும் இயேசு இறையாட்சியை, அவருடைய விழுமியங்களை நேர்கொண்டு எதிர்கொள்ளுகின்றார். இறுதியாக 3 வருஷமா திட்டமிட்ட அந்த அரசியல் படுகொலை வெறும் அதிகாரத்திற்கான ஒரு போட்டி இருந்தது. ஆதிக்கத்திற்கான ஒரு வெறி அந்த மக்களுக்கு, அந்த பரிசேய கூட்டத்திற்குள் இருந்தது. அது வெற்றி பெறுகின்றது. இயேசு படுகொலை செய்யப்படுகின்றார். எனவே இயேசுவினுடைய சாவை வெறுமனே பாவச்சார்பினுடைய ஒரு பின்னணியிலே உற்று நோக்கினால் அது சில நேரங்களிலே வெற்று அடையாளச்சாவாக மாறிப்போய்விடும். இல்லை, இது அன்றாடம் நம்முடைய வாழ்க்கை போர்க்களத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு போர்க்களம் அல்லது ஒரு போராட்டம். இன்றைக்கு சிந்திப்போம், இயேசுனுடைய சாவு இன்றைக்கு கொடூரமான ஒரு சாவு என்பதை உள்வாங்குவோம். இயேசுனுடைய அந்த இறப்பு இந்த உலகத்திலே நிகழாத ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மாத்திரம்தான் மீண்டும்
நாம் எந்த ஆட்சிக்கு உட்பட்டிருக்கின்றோம் என்பதையும், எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும், ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை எந்த மனநிலையோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும், எப்படிப்பட்ட லட்சியத்தை நோக்கி, எப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி நாம் இந்த இயேசுவினுடைய இறையாட்சியின் பின்னணியில் வழிநடக்க வேண்டும் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்தும். இல்லாட்டினா மீண்டும் அதே இருளின் ஆட்சிக்கு நம்மை அறியாமலேயே விலை கொடுத்து நாம் வாங்கப்பட்டு விடுவோம். இன்றைக்கு இறையாட்சியா இருளின் ஆட்சியா? இறையாட்சியினுடைய மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயம் நமக்கும் கூட அப்படிப்பட்ட அவமானங்களும் சாவுகளும் நேரும், அதில் சந்தேகமில்லை. நமக்கும் கூட வாழுகின்ற பொழுதே பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் அல்லது தோல்விகளும் நமக்கு நேரிடும். ஏனென்றால் இயேசு என்ற இறைமகன் ஒரு தோல்வியை சந்தித்தார் இந்த இறப்பின் வழியாக. ஆனால் அது உயிர்ப்பின் வழியாக வெற்றியாய் மாறியது. நாமும் இந்த இறப்பை கண்டு அஞ்சி இருளின் ஆட்சிக்குள் அடியெடுத்து வைத்தால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்று போய்விடும். மாறாக இறையாட்சியினுடைய விழுமியங்களுக்காகவும் இயேசுடைய லட்சிய வெறி கொண்ட அந்த பாதையில நாமும் தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் இவற்றை மீண்டும் எதிர்கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர்கின்ற பொழுது நிச்சயம் வாழ்வு கிடைக்கும், மீட்பு கிடைக்கும். இந்த சாவு நம்முடைய வாழ்க்கையிலும் அர்த்தம் பெறும். நாமும் நம்முடைய சாவை வெற்றியின் சாவாக மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது இறைமக்களின் மன்றாட்டு பகுதிக்கு நாம் செல்லுகின்றோம். இந்த இறைமக்களுடைய மன்றாட்டு பகுதியிலே பல மன்றாட்டு கருத்துக்கள் அறிமுகப்படுத்தப்படும். அப்பொழுது நாம் ஒட்டுமொத்த திரு அவையோடு சேர்ந்து இந்த மன்றாட்டுக்களுக்காக, இந்த கருத்துக்களுக்காக சிறப்பாய் செபிப்போம். இந்த நீண்ட நெடிய மன்றாட்டு பகுதியில் நம்பிக்கையோடு பங்கு பெறுவோம். புனித திரு அவைக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவிலும் உமது மாட்சியை மக்களினங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீ. உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தந்தைக்காக, நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமையாய நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்கும் இன்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெறச் செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
முழந்தால் படியிடுவோம். எழுது நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படி அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய உம்மை மன்றாடுகின்றோம். திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாளர்கள், பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் ஆயர் பீட்டரபிற்காகவும் திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர், நம்பிக்கையாளராகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழந்தால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்கப் பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள் கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழந்தால் படியிடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூயாவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை
கேட்டருளும். முழந்தாள் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மேன்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆள்வோருக்காக, நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெறும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழந்தாள் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலைபெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிப்போக்கற் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழந்தாள் படியிடுவோம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். திருச்சிலுவை ஆராதனையானது முத்தி செய்கிற நிகழ்வானது நடைபெற உள்ளது. எனவே இந்த திருச்சிலுவை நம்முடைய வெற்றியின் அடையாளம். இந்த திருச்சிலுவை இன்றைக்கு
நம்முடைய மீட்பின் சின்னமாக மாறி இருக்கின்றது. எனவே அந்த திருச்சிலுவையை உயர்த்தி காட்டுகின்ற பொழுது வருவீர் ஆராதிப்போம் என்று சொல்லி நாம் பதில் பாடி இந்த திருச்சிலுவை ஆராதனுடைய நிகழ்விலே கலந்து கொள்வோம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம். இப்பொழுது இந்த திருச்சிலுவைக்கு நாம் முத்தி செய்கின்றோம். இந்த உலகத்திற்கு அன்பின் அடையாளமாக கொடுக்கப்பட்ட இயேசுவின் இந்த திருச்சிலுவைக்கு நாம் முத்தி செய்து நம்முடைய அன்பையும் நம்முடைய பாசத்தையும் காணிக்கையாக நாம் செலுத்துவோம். ஆணி கொண்டு உம் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டு உம் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றினே, பாவத்தால் உம்மை கொன்றேனே, ஆயனே என்னை
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். நமக்காக சிலுவை சாவை அடைந்த தெய்வம் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இருக்கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இருக்கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீ. உமது இரக்கத்தால் நீராட்சியின் மீட்புச் செயல் எங்களில் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு இம்மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.